நீங்க கேஸ்ட்ரைட்டிஸ்ட் நினைச்சு சாப்பிடுற அந்த மருந்து தான் உங்க பிரச்சனைக்கு உண்மையான காரணமா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம இந்த ஆச்சரியமான முரண்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வயிறு எரிச்சல், வலி திரும்ப திரும்ப வந்து உங்கள வாட்டி எடுக்குதா? கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு முடிவே இல்லாத சுழற்சியில மாட்டிட்டு இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இதே பிரச்சனையில தான் இருக்காங்க. ஒருவேளை நீங்க உடனடி நிவாரணத்துக்கு எடுத்துக்கிற அந்த தீர்வு தான் நீண்ட காலத்துல உங்க பிரச்சனைய இன்னும் மோசமாக்குதுன்னா நம்புவீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முடிவே இல்லாத கேஸ்ட்ரைட்டிஸ் சுழற்சி எப்படி வேலை செய்யுது, இது எவ்வளவு பொதுவான ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 50லிருந்து 60% தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேருக்கு ஹெச் பைலோரி தொற்று இருக்கு. இது ஒரு சைலண்ட் தொற்று நோய் மாதிரி, பல பேருக்கு அவங்க உடம்புல இது இருக்கிறதே தெரியாது. இந்த சுழற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வயிறு எரிய ஆரம்பிக்கும், உடனே நம்ம ஒரு ஆன்டாசிட் எடுப்போம், ஈனோ ஜெலுசில்னு ஏதோ ஒன்று. ஆஹா, நிம்மதியா இருக்குன்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல முன்னாடி இருந்ததை விட மோசமா வலி திரும்பி வரும். இது ஒரு தீராத வட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்பதான் நம்ம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரோம். இந்த ஆன்டாசிட் முரண்பாடு, அதாவது உங்களுக்கு நிம்மதி தர ஒரு விஷயம் எப்படி உங்க பிரச்சனையை இன்னும் மோசமாக்குது. வாங்க இந்த முரண்பாட்டை உடைச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, சாதாரணமா நம்ம வயிறு ஒரு பயங்கரமான ஆசிட் ஃபேக்டரி மாதிரி. அதோட pH அளவு 1.5ல இருந்து 2.0 தான், ரொம்ப ரொம்ப அதிக அமிலம். ஆனா நீங்க ஆன்டாசிட் எடுத்ததும் என்ன ஆகுது, அந்த pH அளவு எகிரி 4.0 5.0க்கு போயிடுது. இப்போ வயிறு ஒரு நடுநிலையான இடமா மாறிடுது. இங்க தான் ஆசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அமிலம் கம்மியான நடுநிலையான ஒரு சூழல் ஹெச் பைலோரி மாதிரி பாக்டீரியாக்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அதுங்க செழிச்சு வளர இது ஒரு சூப்பரான இடம். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க நிவாரணத்துக்கு எடுக்கிற மருந்து அந்த பாக்டீரியாவுக்கு பார்ட்டி வைக்கிற மாதிரி. உங்களுக்கே தோணலாம், எப்படிப்பா இந்த பாக்டீரியா மட்டும் இவ்வளவு கடுமையான அமிலத்துல உயிர் வாழுதுன்னு? அது ஒரு பெரிய சாகச கதையே இருக்கு. வாங்க பாப்போம். இதோட ரகசிய ஆயுதம் பேரு யூரியேஸ். இது ஒரு என்சைம். இது என்ன பண்ணும்னா யூரியாவை அமோனியாவை மாத்திரும். அமோனியாவுக்கு காரத்தன்மை உண்டு. இதனால பாக்டீரியா தன்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு குமிழி, ஒரு பபிள் மாதிரி ஒன்னு உருவாக்கிக்குது, ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் மாதிரி. இதோட உத்தி ரொம்ப சிம்பிள். முதல்ல யூரியேஸ் சுரக்கும். அது ஒரு அமோனியா மேகத்தை உருவாக்கும். அந்த மேகத்துக்குள்ள பாக்டீரியா பாதுகாப்பா இருக்கும். இப்போ நீங்க ஆன்டாசிட் சாப்பிட்டா என்னாகும்? வயிறோட மொத்த அமிலமும் குறையுது. அதனால பாக்டீரியா இந்த கவசத்தை மெயின்டைன் பண்ண ஜாதா கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுக்கு வேலை மிச்சம். அதனால இன்னும் சுலபமா, இன்னும் வேகமா பெருக ஆரம்பிச்சிடும். நில்லுங்க, கதை இதோட முடியல. சில ரொம்ப ஆபத்தான ஹெச் பைலோரி வகைகள் இருக்கு. அதுங்க கிட்ட ஒரு பாக்டீரியா சிரிஞ்சு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதை வச்சு CAGA ஒரு நச்சு புரதத்தை நேரா நம்ம வயிற்று செல்களுக்குள்ளே செலுத்திடும். இந்த புரோட்டீன் கேன்சரோட சம்பந்தப்பட்டது. சரி சரி, இவ்ளோ பயமுறுத்துற விஷயத்த கேட்டதும் கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டாம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு, அதுவும் இயற்கையான தீர்வு. நம்ம வயிற்றோட சூழலையே சரி பண்ற ஒரு வழி. முதல் படி உயிர்களை எடுத்தல். ஒரு தோட்டத்துல களை எடுக்கிற மாதிரி தான். இதுக்கு நம்ம ஹீரோ யார் தெரியுமா? முருங்கைக்கீரை. அதுல இருக்கிற சல்ஃபோராஃபின் அந்த பாக்டீரியாவோட யூரியஸ் நொதியை தடுத்து அதோட கவசத்தை உடைச்சிடும். கூடவே மணத்தக்காளி கீரை, இது நம்ம வயித்துல இருக்கிற பாதுகாப்பு படலமான மியூசின் உற்பத்தியை அதிகப்படுத்தி இயற்கையாவே குணப்படுத்தும். ரெண்டாவது படி ப்ரோபயாட்டிக் விதைத்தல். களை எடுத்தாச்சு, இப்போ நல்ல விதைகளை விதைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சரியா புளிக்க வச்ச தயிர். அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போட்டி போட்டு அதை வெளியேற்றிடும். அதனால தான் பெரியவங்க சாப்பாட்டுக்கு கடைசியில தயிர் சாதம் சாப்பிட சொல்றது. அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, மறுபடியும் இந்த தொற்று வராம தடுக்கிறது. ஹெச் பைலோரி நம்ம வாயிலையும் உயிர் வாழும், அங்கிருந்து திரும்ப வாயத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. காலையில நல்லெண்ணெய் வச்சு ஆயில் புல்லிங் பண்றது வாயில இருக்கிற பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை குறைக்கும். கூடவே ஒரே டம்ளர்ல தண்ணி குடிக்கிறத தவிர்த்தா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதையும் தடுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு பிரச்சனையை சும்மா மேலோட்டமா அடக்கி வைக்கிறது, இன்னொன்னு மூல காரணத்தை சரி செஞ்சு வயிற்றோட ஆரோக்கியத்தை முழுசா மீட்டெடுக்கிறது. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா புரியும். வழக்கமான அணுகுமுறை என்ன பண்ணுது? ஆன்டாசிட் கொடுத்து அமிலத்தை அடக்குது. இது பாக்டீரியாவுக்கு இன்னும் வசதியா போயிடுது. நீண்ட காலத்துல மருந்துக்கு அடிமையாகி சத்து குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட சூழலியல் அணுகுமுறை என்ன பண்ணுது? முருங்கைக்கீரை, மணத்தக்காளி, தயிர்னு இயற்கையான உணவுகளை வச்சு பாக்டீரியாவை தடுத்து வயிற்றின் இயற்கையான அமிலத்தடையை மீட்டெடுக்குது. இதன் விளைவு முழுமையான குடல் ஆரோக்கியம்.
அதனால கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். நீங்க உங்க அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கிறீங்களா, இல்ல உங்க வயிற்றோட முழு சூழல் அமைப்பையும் குணப்படுத்துறீங்களா? உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் தான் உள்ளது. சிந்தித்து பாருங்கள்.